மனிதர்கள் எப்போ சேர்ந்து வாழ்றாங்களோ அல்லது சேர்ந்து வேலை செய்யறாங்களோ அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு மனிதர்களுக்கு ஒரு தேவை ஏற்படலாம் அல்லது ஒரு பிரச்சனை ஏற்படலாம். அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு அதிகாரமுடைய மனிதர்களை கொண்ட ஒரு குழு தான் அரசாங்கம். அந்த அதிகாரமுடைய மனிதர்களை கொண்ட குழு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு சட்டமன்றமா இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு பாராளுமன்றமா இருக்கலாம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்போம். இந்த ஒரு குழு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க பார்த்தோம்னா நமக்கான தலைவர்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவை மக்களுக்கு நடுவுல செயல்படுத்துறதுக்கு ஒரு நிர்வாக அதிகாரிகளை பார்த்தோம்னா அரசு போட்டித் தேர்வுகள் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா ஒரு கிராம நிர்வாக அலுவலர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு தலைமை செயலாளர் வரைக்கும் எல்லாருமே அதுல அடங்குவாங்க.